அடுத்தது பொதுமை கருத்து உருவாகுதல். இது வந்து ஃபார்மேஷன் சொல்லுவாங்க. கிளவுஸ்மையர் இவர் பேர் கிளவுஸ்மையர் அப்படிங்கிறவர். இது வந்து புலனீடலான நிலை, மீண்டும் உணரும் நிலை, வகைப்படுத்தும் நிலை, கருத்தியல் நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கான்செப்ட் ஃபார்மேஷன்லேருந்து சிம்பிள் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பண்பை மட்டும் சொன்னாக்கா, நீலம் கலரு, நீலம் நீளம், இது ஒரு நீளம், இது வந்து என்னது லெங்க்த்து, இது நீளம், இது வந்து கலரு. அப்போ இது ஏதாவது ஒரு பண்பை, வட்டம் விட்டம், சரி, இதாவது ஒரு பண்பை மட்டும் சொல்கிறது. இது வந்து என்னது சிம்பிள் கான்செப்ட். ரெண்டும் அதற்கு மேற்பட்ட பண்புகளை கொண்ட ஒரு சிக்கலான கருத்தை சொல்கிறது. நீல நிற சதுர கட்டை, கட்டை அது என்ன கலரில் இருக்குது, நீல நிறம். அப்போ ரெண்டு பண்பு இருக்கிறனால இது வந்து சிக்கலான பொதுமை கருத்து. நீல நிற சதுர கட்டை, நீல நிற சதுர கட்டை. அதுலேயும் வந்து என்னது சிறிய நீல நிற, சிறிய நீல நிற சதுர கட்டை, சிறிய நீல நிற சதுர கட்டை. அப்போ என்ன இன்னொன்று இருக்குது, பெரிய நீல நிற சதுர கட்டை இருக்குது, பெரிய சிவப்பு நிற சதுர கட்டையும் இருக்குது, அல்லது செவ்வக கட்டையும் இருக்கும். அப்போ இது வந்து என்னது மூணு பண்புகள் இருக்குது, சிறிய நீல நிறம் சதுர கட்டை. கால்பந்தாட்ட குழு, கால்பந்தாட்ட குழு அப்படிங்கிறதெல்லாம். அடுத்தது முடிக்கிறோமா? சரி, சிக்கலான பொதுமை கருத்துக்களை புரூனர் இவர் வந்து சொல்கிறாரு. இது வந்து மூன்று வகையாக பிரிக்கிறாரு. அது வந்து என்னென்னா, ஜெரோம் புரூனர் இணை பொதுமை கருத்து, முக்கிய பண்புகள் ஏதேனும் ஒன்று கொண்ட பொதுமை கருத்து, தொடர்பினை குறிக்கும் பொதுமை கருத்து. ஃபஸ்ட்டு வந்து பசு வீடு இணை பொதுமை கருத்து. இவன் நல்லா ஞாபகம் இருக்கும், பசுவும் வீடும். பசு என்ற பொதுமை கருத்தில் உருவம், அளவு, எண்ணம், தோலின் தன்மை போன்ற பல பண்புகள் அடங்கும். அப்போ வீடுன்னு எடுத்துக்கிட்டாலும் அது உங்களுடைய என்ன இருக்குது, நிறைய கருத்துக்கள்லாம் வந்து இணை பொதுமை கருத்துக்கள் நிறையா இருக்கும். வீடு, சின்ன வீடு, பெரிய வீடு. சின்ன வீடுன்னு சொன்னால் வேறு ஏதாவது சொல்லுவீங்க. சின்ன வீடு, பெரிய வீடு, அது மாதிரி குடிசை வீடு, ஹட்டு, மாடி வீடு, ஆர்சிசி ரூப்பு, ஓட்டு வீடு, பங்களா, மாளிகை, இதெல்லாமே வரும். சரியா? அடுத்தது இரு முக்கிய பண்புகள் ஏதேனும் ஒன்றை மட்டும் கொண்ட பொதுமை கருத்து, இரண்டு சிவப்பு வட்டங்கள் அல்லது இரண்டு நீல சதுரங்கள். ரெண்டு இருக்கா, காப்பி அல்லது டீ, குளிர்பானம் அல்லது சூடான பானம். இது வந்து ஏதாவது ஒன்றை மட்டும் கொண்ட பொதுமை கருத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தொடர்புடைய பொதுமை கருத்து. அது வந்து என்ன, ஒரே மாதிரியான உருவங்களை எண்ணிக்கையில் கொண்ட அட்டைகள், இரு புள்ளிகளுக்கு இடையிலான தொலைவு, திசைவேகம், விசை போன்றவையெல்லாம் தொடர்பு. திசைவேகத்துக்கும் விசைக்கும் தொடர்பு இருக்குது. இரு புள்ளிகளுக்கு இடையான தொடர்பு ஏ பி. சரியா? ஒரே மாதிரியான உருவங்கள், இது வேறு கலரில் இருக்கலாம், உருவம் ஒன்றா தான் இருக்குது, அதே மாதிரி. அடுத்தது பொருட்கள் பற்றியவை. அது வந்து என்ன அப்படின்னா, புத்தகம், வீடு, காரு, புத்தகம், வீடு, காரு, பொருட்கள் பற்றியவை. லாஸ்ட் பேஜியா முடிச்சிடும். பொருட்களின் பண்புகள் பற்றியவை. இது என்ன அப்படின்னா, நேர்மை. பொருட்களின் பண்புகள் பற்றிய. அம்மா நேர்மைனா என்னம்மா, இந்த பர்றா கண்ணா ஹமாம் சோப், இதுதான் நேர்மை. வந்து விளம்பரம் வருது பார்த்தீங்களா இல்லையா? ஏம்மா நேர்மைனா என்னம்மா அப்படின்னு வந்து குழந்தை உண்மை தெரியாமல், அம்மா நேர்மைனா என்னம்மா அப்படின்னு வந்து கேட்கும். ஹமாம் சோப், இதுதான் நேர்மை அப்படின்ட்டு. ஏன் இது வந்து என்ன இருக்குது, என்ன இலை இருக்குது இதில் ஹமாம் சோப்பில், நீம், நீம் இருக்குது. இது ஒட்டாது, டிஎஃப்எம் வந்து அதிகமாக இருக்குது அப்படிலாம் பல இதையும் சொல்லுது அந்த அம்மா. நேர்மைக்கு ஹமாம் சோப்பு தான். இப்போ எடுத்துட வேண்டியதான், நேர்மை எடுத்துட்டு ஹமாம்னு எடுத்து போட்டுருவான். சரி, அடுத்தது எளிமை. அடுத்தது சொரசொரப்பானவை, ரஃப்பாக இருக்கிறதுக்கு பேர் சொரசொரப்பு. அடுத்தது தொடர்புகள் பற்றியவை, இதைவிட பெரியவை, பிகர்தன், அதைவிட உயரமான, ஹயர்தன். கற்பனை பற்றிய கான்செப்ட் என்ன, சொர்க்கம், நரகம், வானவீதி, இதெல்லாம் கற்பனை தான். வானவீதி இருக்கா, இல்லை. இங்கே கற்பனை. நரகம், அங்கே வந்து பெரிய அண்ணன் இது மாதிரி இருக்கும், அந்த எண்ணெய் சட்டியில் வந்து எண்ணெயை போட்டிருப்பாங்க, உன்னை தூக்கி அங்கே போட்டுருவாங்க, நீங்கள் எதுவும் குற்றம் பண்ணினா அனுப்பிச்சிருப்பாங்க. சொர்க்கம்னா என்னங்க சார் அப்படின்னா, அங்கே தான் ரம்பா, ஊர்வசி, அங்கே தான் ரம்பா, ஊர்வசி, மேனகா, நயன்தாரா இவங்கெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே போனால் தான் என்ன, போவாட்டினா தான் என்ன,
ரைட்டா? சரி, கற்பனை பற்றிய இதுதான் அது. பாருங்கள், ரொம்ப அங்கே தான் இருக்குதான், பார்த்துங்க சொர்க்கத்தில். அடுத்தது பொதுமை கருத்து உருவாகுவதற்கான காரணம் வந்து என்னென்னா டிரான்ஸ்ஃபர். ஒரு கற்ற பாடத்தின் அடிப்படையில் தற்போது படிப்பதை காட்டிலும் விரைவாக சிறப்பாக கற்றுக்கொள்வதற்கு பொதுமை கருத்து உருவாகுது. பொதுமையான கருத்து இந்த பாடத்துக்கும் ஒரு பொதுவான கருத்து இருந்துச்சு அப்படின்னா வேகமாக பரவும். அதாவது ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி, அது ஃபிசிக்ஸு மேத்ஸு, கெமிஸ்ட்ரி பாட்டனி சுவாலஜி, இது தொடர்பு இருக்குது. பாட்டனி சுவாலஜி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் தொடர்பு இருக்குது. கெமிஸ்ட்ரிக்கும் இதுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு, பயாலஜிக்கும். ஆமாம். அதே மாதிரி தெளிவு நிலை, டிஸ்டிங்ஷன், பொதுவான குணங்களை தனிமைப்படுத்தி அவற்றை குழுவாக பிரிக்கிறது. கையாளும் திறன், ஒழுங்குபடுத்துதல், மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப கொண்டு வருதல், இதனாலையும் வந்து ஏற்படும். அடுத்தது செயல்முறைகளுக்கான தயார், பொருள்களுக்கு இடையே உள்ள பொதுவான குணங்களை ஆராய்க என்ற செயல்பாட்டின் அடிப்படையில் தயார் நிலையை உருவாக்கினால் மாணவர்கள் சிறப்பாக செயல்பட்டு பொதுமை கருத்துக்களை உருவாக்கி கொள்வார்கள். விவரங்கள், அது வந்து என்னென்னா தொடர்புள்ள விவரங்கள், பல விவரங்கள் பொதுமை கருத்துக்களை உருவாக்குறது. உறுப்பினரின் பொதுமை கருத்து உருவாக்கும் படிநிலைகள் வந்து 3 இருக்குது. இப்போ இதுவரை நீங்கள் கேட்டது கிடையாது, இதில் தான் கொஸ்டின் வருது. எது அப்படின்னா இந்த 3 நிலை, இது நிறைய தரப்போ இது வந்திருக்கான். ஒன்று வந்து எனாக்டிவ், ஐகானிக், சிம்பாலிக். பொதுமை கருத்து உருவாகுதில் 3 நிலைகள் இருக்குது. பொதுமை கருத்து உருவாகுறதுல ஒரு 3 நிலைகள் இருக்குது. அந்த நிலைக்கு பேர் எனாக்டிவ், ஐகானிக், சிம்பாலிக். இப்போது ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா எனாக்டிவ்ங்கிறது வந்து ஒரு பொருட்களை அவற்றோடு இணைந்த செயல்களை செய்து அப்பொருட்களை பற்றி நினைக்குது. கவனிங்க எழுதிக்கலாம். அதாவது ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளை வந்து ஒரு பொருளை அந்த பொருளோடு எந்த செயல் இணைஞ்சிருக்குதோ, இணைந்து கற்றல் மூலமாக அதை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா செயல்களை இணைத்து அந்த பொருட்களை பற்றி சிந்தித்து ஒரு கான்செப்டுக்கு வருது. அதனால தான் அதுக்கு பேர் எனாக்டிவ் அப்படின்னு பேர். இப்படியே இனாக்டிவ், ஐகானிக்னுமே போட்டிருப்பாங்க, வேறு அது வந்துருக்கும். அதுக்கு பேர் என்னென்னா செயல்படு நிலை. அதனால கான்செப்ட் ஃபார்மேஷன் ஆகும். கான்செப்ட் ஃபார்மேஷனாக என்னென்னு தெரியுதா? நான் ஏற்கனவே வீடு அப்படின்னு சொன்னாக்கா அந்த வீட்டோடு சேர்ந்து என்னென்ன இருக்குது? சாதாரண வீடு, மண் வீடு, ஓலை வீடு, சுவர் குட்டி சுவர் உள்ள ஓடு, வெறும் கீத்தால் வேய்ந்த வீடு, விழலால் வேய்ந்த வீடு, அட்டையால் வேய்ந்த வீடு, கல்லால் வளைந்த, இப்படி பல டைப்பில் சொல்கிறோம். இது எல்லாமே ஒரு கான்செப்ட். எந்த கான்செப்டுக்குள்ளே வருது? வெரி குட். அதான் வீடுங்கிற கான்செப்டுக்குள்ளடி வருது. அப்போ ஒரு கான்செப்ட் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இது எனாக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. எனாக்டிவ் அப்படின்னா எதுன்னா இது வந்து ஒரு செயல்களை செஞ்சு அந்த எந்த செயலோடு அது இணைஞ்சிருக்குதுன்னு யோசித்து அந்த பொருளை பற்றி நினைக்குது. இந்த பொருளை நினைக்கணும் அப்படின்னா அதோட இணைந்த செயல்கள் என்னன்னு பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் எனாக்டிவ். அப்படின்னாக்கா என்ன, எது வேணும்? முக்கியமானது செயல். அதனால தான் இதுக்கு பேர் செயல்படு நிலை அப்படின்னு பேர். இதுக்கு பேர் செயல்படு நிலை. இது அடிக்கடி கேட்குறான். பிஜிடிஆர்பி எல்லா டிஆர்பிலையும் கேட்டுகிட்டே இருக்கிறான். என்ன தான் பண்ணுறது ஒன்று படித்து வச்சோம்னாலும் மறந்தும் போயிடுது. இது உறவினரில் ரொம்ப முக்கியமானது இது. அடுத்தது உருவக நிலை. இது வந்து என்னென்னா ஐகானிக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு பொருள் இருக்குதுன்னா கவனிங்க, ஐகான்னா என்ன? சிம்பிள். அப்போ ஐகானிக்காக, அப்போது அதோட சாயல் எது மாதிரி இருக்குதோ அதை வச்சுக்கிட்டு அந்த பொருளை வந்து அந்த கான்செப்டை அப்படி ஃபார்ம் பண்ணிக்குது. இது இந்த சாயலில் இருக்கும். இப்போ குதிரை அப்படின்னாக்கா அந்த குதிரையில் பல வகை இருக்கலாம். ஆனால் குதிரைங்கிற ஒரு ஷேப்பில் கொண்டுட்டு போகிறது. இப்போது சைக்கிள் அப்படின்னாக்கா பல இது போல சைக்கிள், சின்ன சைக்கிள், பெரிய சைக்கிள், பசங்க போகிறது, பாப்பா போகிறது, ஜென்ஸ் போகிற சைக்கிள், ரைடு போகிற சைக்கிள், இது மாதிரி நிறைய இருக்குது சைக்கிள். ஆனால் சைக்கிள்னு ஒரு ஃபார்மில் வந்து வச்சுட்டு நம்ம போகிறோம். அப்போ அந்த சைக்கிள்ங்கிறதுக்கு ஒரு சாயலை வச்சுக்கிட்டு சாயல். அப்போ அதுக்கு பேர் ஐகானிக். அப்போ சாயல்களை பயன்படுத்தினாக்கா அதுக்கு என்னென்னு பேர்? ஐகானிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் உருவக நிலைன்னு பேர். உருவம். சாயல்ங்கிறது வந்து என்னது? ஒரு உருவம். ரைட். அடுத்தது குறியீட்டு நிலை அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு குறியீடுகளை தனது சிந்தனையில் பயன்படுத்தும். இந்நிலையில் தனது பொதுமை கருத்துக்களை
நன்கு பயன்படுத்த தொடங்கும். குறியீடுகளை வச்சுக்கிட்டு அப்போ குறியீடு, சாயல், மூணாவது வந்து என்னது செயல். செயல், சாயல், குறியீடு. செயல், சாயல், குறியீடு. செயல், சாயல், குறியீடு. செயல்களுக்கு உள்ளது வந்து எனாக்டிவ், சாயலுக்கு உள்ளது வந்து ஐகானிக், சாயலுக்கு வந்து ஐகானிக். அதுக்கடுத்து வந்து என்னது சிம்பல், சிம்பலுக்கு வந்து குறியீடு, சிம்பாலிக் என்பது குறியீடு. எவ்வளோ